வரும் திங்கட்கிழமை முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மையில் விராலிமலை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக அவர் ராஜினாமா செய்திருந்த நிலையில் தற்பொழுது தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தாவேகாவில் இணையும் நிகழ்வு நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக சி விஜயபாஸ்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது அவர் அண்மையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தாவேகாவில் வரும் திங்கட்கிழமை இணைய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். சி விஜயபாஸ்கர் தற்பொழுது தாவேகாவில் வரும் திங்கட்கிழமை இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன நந்தினி? வணக்கம். சி விஜயபாஸ்கர் வரும் திங்கட்கிழமை தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். அரை மணி நேரத்திற்கு முன்னதாக சுமார் 1 மணி நேரம் பொதுச் செயலாளர் ஆனந்துடன் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் விஜயபாஸ்கர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் திங்கட்கிழமை விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைவது உறுதியாகி இருக்கிறது. சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதில் சி விஜயபாஸ்கர் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் பங்கேற்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில்தான் முன்னாள் அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அண்மையில் ராஜினாமா செய்தார். விராலிமலை தொகுதியில் போட்டியிட்டு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு முன்னதாக விராலிமலை தொகுதி மக்கள், நிர்வாகிகள் என அனைவரின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீது இருந்த அதிருப்தியின் காரணமாக அதிமுகவில் இருந்து விலகுவதாகவும் தகவல் என்பது வெளியாகியது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் விஜயபாஸ்கர் எப்போது இணைகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில் தற்போது திங்கட்கிழமை தமிழக வெற்றி கழகத்தில் விஜயபாஸ்கர் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் என்பது நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக இன்று பார்த்தோம் என்றால் அரை மணி நேரத்திற்கு முன்னதாக சுமார் 1 மணி நேரம் வரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்துடன் விஜயபாஸ்கர் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்தில் வரும் திங்கட்கிழமை தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அவர் மட்டுமல்லாமல் அவருடைய தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி.